வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். முதலமைச்சர் ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை மாநில செயலகத்தில் இருந்து காணொளி மாநாடு மூலம் 9 பழமையான கோயில்களின் புனரமைப்பு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த கோயில்கள் இந்து சமய மற்றும் அறநிலையத்துறையால் பராமரிக்கப்படுகின்றன. இந்த மறுசீரமைப்பு முயற்சி மொத்தம் 32.53 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படுகிறது. புதுப்பிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கோயில்களில் திருநெல்வேலியில் உள்ள சத்தியவாகீஸ்வரர் கோயில் மற்றும் கைலாசநாத சுவாமி கோயில், விழுப்புரத்தில் உள்ள காமாட்சி அம்மன் கோயில், வேலூரில் உள்ள உத்திர ரங்கநாத சுவாமி கோயில் மற்றும் மதுரையில் உள்ள காளமேக பெருமாள் கோயில் ஆகியவை அடங்கும். கூடுதலாக விருதுநகரில் உள்ள திருநாகேஸ்வரமுடையார் கோயில், திருவண்ணாமலையில் உள்ள புத்திரகாமேஸ்வரர் கோயில், கிருஷ்ணகிரியில் உள்ள ஐராவதீஸ்வரர் மற்றும் அழகேஸ்வரர் கோயில் மற்றும் மதுரையில் உள்ள ஜனகை நாராயண பெருமாள் கோயில் ஆகியவை இந்த முயற்சியின் ஒரு பகுதியாகும். அதிகாரப்பூர்வ வெளியீட்டின்படி தமிழ்நாட்டில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான 714 கோயில்கள் உள்ளன. அவற்றின் கலாச்சார மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை உணர்ந்து அரசாங்கம் அவற்றின் பாதுகாப்பிற்காக கணிசமான நிதியை ஒதுக்கி வருகிறது. 2022-23 நிதியாண்டிலிருந்து இந்த பாரம்பரிய கோயில்களின் மறுசீரமைப்பு மற்றும் புதுப்பித்தலுக்காக 425 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்பட்ட மொத்த கோயில்களில் 352 கோயில்கள் ஏற்கனவே பல்வேறு திட்டங்களின் கீழ் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த பணிகள் மாநில அரசால் நிதியளிக்கப்பட்டு நன்கொடையாளர்களின் பங்களிப்புகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத் துறையின் வளங்களை பெற்று வருகின்றன. நடந்து கொண்டிருக்கும் திட்டங்களுக்கு மொத்தமாக 571.55 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படுகிறது. இந்த முயற்சியில் சேர்க்கப்பட்டுள்ள கோயில்களில் இதுவரை 65 கோயில்களில் புதுப்பித்தல் பணிகள் நிறைவடைந்துள்ளன. இந்த பழமையான கட்டமைப்புகளை பாதுகாப்பது தமிழ்நாட்டின் ஆன்மீக மரபை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் எதிர்கால சந்ததியினருக்கு அதன் கட்டிடக்கலை பாரம்பரியத்தையும் வலுப்படுத்துகிறது என்று அரசாங்கம் வலியுறுத்தியது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.